மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரஜினி, கமல் சாருடைய ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஏகப்பட்ட கொஸ்டின். ரஜினி ஃபேன்ஸ்க்கு கமல் சார் ஹீரோவா? ரஜினி சார் ஹீரோவா? அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இந்த மாரி 2 ஃபேன்ஸ்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணியிருக்காரு நெல்சன்? இந்த நிஜமாவே இதில யார் ஹீரோ? யார் வில்லன்? எதுக்காக அப்படி கேட்குறேன்னா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் குடுப்பீங்க. நெறைய படங்களோட அப்டேட் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே குடுத்துருக்கீங்க. அது கரெக்ட்டாவும் இருந்திருக்குது. அதனால தான் உங்ககிட்ட கேட்கணும்னு. இப்போ ரஜினி, கமல் சார் படத்துல யார் வில்லன், ஹீரோ? அதாவது இது சுருக்கமா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஜெயிலர் 2 படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80% ஷூட்டிங் நல்லா சுவாரஸ்யமா முடியுது. இந்த நேரத்தில தான் கமலஹாசனுக்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் லைக் பண்ணுறாங்க. பண்ணும்போது வந்து கமல்கிட்ட சொல்லும்போது ஓகே பண்ணலாம் அப்படிங்கும்போது யார் ஸ்கிரிப்ட்டுங்கும்போது அப்போ வந்து லோகேஷ் பேர் கொஞ்சம் அடிபட்டுட்டே இருக்குது. ஓகே லோகேஷ் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டு பண்ணும்போது ஓகேன்றாங்க. லோகேஷ் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ரஜினி சார் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு. காரணம், இந்த கதை திரும்பி ரொம்ப வயலன்ஸாக இருக்குது. ஸோ திரும்பி ஒரு வயலன்ஸ்குள்ளே போய் நம்ம வந்து பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஜாலியாக ஒரு ரிலீஃபாக ஒரு படம் ஒன்று ரொம்ப லைக் பண்ணும்போது இது அவர் சொன்ன சீன் பிறலாம் பார்த்தோம்னா ஏசு அடிக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது சரி அதுக்குள்ளே வேண்டாம் நம்ம சரி ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லி அதை ஹோல்டு பண்ணார். ஹோல்டு பண்ணிவிட்டு கமல்கிட்ட வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரும்போது தான் ஜெயிலர் ஷூட்டிங்கில் போகும்போது இங்கே வந்து அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஒரு மேட்ரிலேயே அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தார். அப்போ நெல்சன் வந்து உள்ளே வர்றார். வரும்போது சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா சார்னாரு. ஏன் நம்ம ஷூட்டிங்கில் தான் இருக்கோம் அப்படின்னு. இல்லை சார் ஷாட்டுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போகலாம் அப்படி ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ட்டு. சொல்லுங்கள் நெல்சன் அப்படின்ட்டாரு. இல்லை சார் நீங்கள் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கீங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் சார். இல்லை ஒன்றும் இல்லை உட்காரு ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லிடுங்க அப்படின்றாரு. எனக்கு இந்த நேரத்தில் என்ன தோணுதுன்னா, நெல்சன் படத்தில் ஜெயிலர் 1 வந்து இந்த யோகி பாபு ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. அவர் பாட்டு காரில் போயிட்டு ரஜினி சார் பாட்டு இந்த காய்கறி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறது மாதிரியே ஒரு சீன் வரும்போது காரை விட்டு அடிச்சுட்டு ஒழுங்காக வண்டியில் ஏறுன்ற மாதிரி ஒரு சீனை சொல்லுவார். இல்லை நடந்து போகிறேன் காரில் ஏறின நான் யார் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்க்காக அப்படியே விட்டு போகும்போது காரில் ஏறி கூப்பிட்டு போவார்ல, தானாக போய் வண்டியில் மாட்டி சிக்கினது மாதிரி ஓஹி பாபுக்கு. ஸோ இதில் வந்து ரஜினி சார் பாட்டு அவர் பாட்டு ஏதோ திங்கிங்கில் யோசல் இருக்கும் போது நினச்சி ஆட்டோமேட்டிக்காக வண்டியில் தானாக ஏறுறாரு. ஏறி முடிச்சிட்ட உடனே சொல்லும் போது சார் உங்களுக்கு நான் ரொம்ப நாளாக ஒரு லைன் எனக்கு உருவாக்கிட்டே இருக்குது, மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கு, அது என்னமோ தெரியல கொஞ்ச நாள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அங்கே சொல்லணும்னு தோணுது சாருங்கும் போது ரஜினி சார் இங்கே சிங்காது. இப்போ தான் இங்கே பண்ண சொன்ன ஒரு மாதிரி இருந்தது வயலன்ஸாக அது இது யோசிக்கும் போது இப்படி ஆட்டோமேட்டிக்காக நெல்சன் ஒரு மேட்டில் போது சொல்லு நெல்சா அப்படின்ட்டார். சொல்லும் போது பார்த்தோன்னா ஒரு லைன் ஒன்று சொல்கிறாங்க 2. அவர் சொன்னது வந்து டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வர்றது மாதிரியும், இன்னொரு கேரக்டர் பக்கா ஒரு மாஸ் ஸ்டைலிஷாக ரொம்ப ஹியூமர் சென்ஸோட நீங்கள் பழைய 80s ரஜினியை பார்க்குறது மாதிரியான ஒரு மெத்தட் ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு மேட்டர் சொல்கிறாரு. பார்த்தோன்னா ரஜினி சார் என்ன மைண்டில் கொஞ்சம் யோசித்தாரோ அந்த ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட வருது, நெல்சன் சொல்ல வருது. அப்படி சொல்லும்போது அவரே யோசிக்கிறாரு 80s மாடல் இது அப்படின்னா நம்ம ஏதாவது இதை ரெஃபரன்ஸில் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். நெல்சன் சார் சொல்கிறதே சார் நீங்கள் பண்ண ஒரு படத்தினுடைய சாயல் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பல டைமில் அந்த படத்தை பார்த்தேன், எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது சார். எனக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப சாஃப்டாக பவ்யமாக, இன்னொரு கேரக்டர் பார்த்தா ஒரே அலப்பறை பயங்கர அலப்பறையோட ஸ்டைலிஷாக அப்படி பண்ணுற அந்த லூட்டியே தாங்க முடியாது சார் அப்படின்னு சொல்லும்போது என்ன தில்லுமுல்லுன்னு ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு. அதாவது இந்த படம் ரொம்ப பிடிச்சதை சொல்ல வர்றாரு. அப்போ அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு கேரக்டர் சாப்பிட்டாருக்கு ஒரு கேரக்டர் மீசையில் எடுத்தால் ஃபஸ்ட்டு ரஜினி சார் படத்துக்காக மீசை எடுக்கப்பட்ட தில்லுமுல்லு படத்துக்கு தான் இந்த சீனே கூட வச்சுருப்பார். மீசை ரொம்ப அழுகிற ஷாட் ஒன்று இருக்கு இல்லையா, அது லைவாக எடுக்கும்போது ஃபீல் பண்ணாராம், அதையும் ஷூட் பண்ணிட்டாரு கேபாலஜிந்து படத்தில் வச்சுக்கோன்ட்டு. பார்த்தா மீசை எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு மீசை தாங்க ரொம்ப அழகு, இதுதாங்க எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி ரஜினி சார் சொல்ல போய் அப்படியே கான்ட்ராஸ்டாக மீஸ் எடுத்ததுக்கப்புறம் ரஜினி சார் என்ன ஒரு மாஸ்டர் ஸ்டைலாக இருப்பாரு அந்த படத்தில். நீங்கள் படமாக இருக்க தெலுங்குல அதில் வர சீன்ஸ்லாம் எடுத்து பார்த்து சொல்லும் போது ரஜினி சார் ரொம்ப நம்ம எதிர்பார்த்த ஒரு லைன் இதில் சிக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லி பண்ணுறாங்க. இந்த கேரக்டர் இந்த சப்ஜெக்ட் பிடிக்குது. ஒன்றே ரஜினி சார் கமலை கூப்பிட்டு நான் நெல்சன்ட்ட ஒரு லைன் ஒன்று கேட்டேன், பிரமாதமாக இருக்கு, அந்த லைனை நீயும் கேளு கமல் அப்படின்ட்டாங்க. ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்பேன் சார், நல்லா இருக்கு நீயும் கேட்டுரு அப்படிங்கும்போது தான் அவருக்கு ஓகேங்கும் போது வருது. இங்கே ரஜினி சார் வந்து சொல்லும் போது பார்த்தா நெல்சன் சொன்னது வந்து ரஜினி சாரை மைண்டில் வச்சு அது சிங்கிள் ட்ராக்ல தான் சொல்கிறாரு. ரஜினி சார் சொல்ல நெல்சா இது வந்து அந்த ஒரு மாதிரி சொன்னேல அதை 2 ஹீரோ மாதிரி கொஞ்சம் மாற்று, ஆனால் இவர் தூக்கி வரிப்படுது சார், அது எல்லாமே நீங்கள் தான் சார், இதை எப்படி திடீர்னு 2 எப்படி சார் பண்ணுறது,
நீ பண்ணுவ, நீ தெரியும், நீ ஜெயிலர் ஒன்லேயே கலக்குனா இதையும் கலக்கிட்டு இருக்க, நீ டூவையும் நீ பண்ணு, உன்னால் பண்ண முடியும். ஒரு கேரக்டர் ஒரு மாசா ஒரு ஸ்டைலில் பண்ணு, ஒரு கேரக்டர் எப்படி பண்ணுமோ உன்னோட ஸ்டைலை நீ மாற்றி எனக்கு ஃபுல்லாக சொல்லு நீ அப்படின்ட்டார். அப்போ தான் நெல்சன் ஐடியா பண்ணார், யார் திடீர்னு பார்த்தா ரஜினி சார் தான் மைண்டில் வச்சு பேசுகிறான், திடீர்னு இன்னொரு ஹீரோங்கிறாரு. ஏன்னா நெல்சனுக்கு அப்போ தெரியாது. இப்போ யார் என்னன்னு யோசிக்கும் போது ரஜினி சார் கேட்கும்போது நீ பண்ணி முடிச்சுட்டு வா, நம்ம பேசுவோம் நம்ம அப்படின்றாங்க. அப்போ சரி ரஜினி சார் சொல்கிறாருங்கிறதுக்காக ஒரு ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணி 2 விதமாக கொண்டு போகிறார். ஒருத்தருக்கு பிடிச்சா ஒருத்தருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்காது. ஒரு ஒரு மாதிரி மாஸாக ஹியூமர் சென்ஸோட ஒரு ஆக்ஷன் கலந்து ஒரு மேட்ரை ஒன்று வந்து ரெடி பண்ணுறார். ரெடி பண்ணும்போது ஓரளவு ரெடி பண்ணிவிட்டு பேசும்போது திரும்பி ரஜினி சார்கிட்ட சொல்கிறார், சார் நீங்கள் சொன்னீங்க, ஏதோ நீ சொன்னதுனால ஓரளவு ரெடி பண்ணிங்க கேளுங்கும் போது கேட்டோம்னா அன்னைக்கு சொன்னதோட இது பிரமாதமாக இருக்குது ரஜினி சார். இன்னும் எதிர்பார்த்தோட அதிகமாக இருக்குது இந்த மேட்ரு. இதுதான் மேட்ரு. இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக நீ என்ன கமர்ஷியலாக சேர்க்கணுமோ சேர்த்து 2 கேரக்டர் பண்ணிக்க. இதில் யார் ஹீரோ யார் இல்லைங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நீ 2 பேர்த்தினுடைய ட்ராவலுமே ஈக்குவலாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு சீனை கொடுத்து ஹீரோ மாதிரி கொண்டு வந்தால் ஒருத்தர் வில்லனை கொண்டு வந்தால் அடுத்து இவர் ஹீரோ மாதிரி வில்லனை கொண்டு போ, நான் பவர்ஃபுல்லாக கொண்டு போ, கடைசியில் யார் வில்லங்கிற தெரியாத அளவுக்கு நீ ஒரு கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி நீ வந்து ஸ்கிரிப்டை முடிச்சு என்கிட்ட ஃபைனலாக சொல்லு அப்படின்ட்டார். சார் ஓகே பண்ணிடலாம், இந்த இன்னொரு ஹீரோன்னு சொல்கிறீங்களா அது யார் சார் அப்படின்னு கேட்கும்போது தான் வேறு யாரும் இல்லை, நண்பர் கமல்ஹாசன் தான் போது இவர் தூக்கி வாரிப்படுது. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஏன்னா ரஜினி சாரோட முதல்ல ஜெயிலர் பண்ணும்போது கொஞ்சம் நெர்வஸ் இருந்தது, நல்லா பைண்டிங் ஆகிடுச்சு. ரஜினி சார் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்கன்னா குழந்த மாதிரி ஜாலியாக மிங்கிள் ஆயிடுவார். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினின்னே யாருக்குமே காட்ட மாட்டார் சார், ரொம்ப அப்படியே கேஷுவலாக இறங்கி அடிப்பார் ஜாலியாக. அப்போ உங்களோட எனக்கு ஜெல் ஆகிடுச்சு சார், ஜெயிலர் 2 நீங்கள் அலப்பறை பண்ணிட்டுருக்கீங்க. கமல் சாரோட நான் படமே நான் ஒர்க் பண்ணது கிடையாது, ஆனால் பிக் பாஸில் கமல் வரும்போது ஒரு டைரக்ட் பண்ணியிருக்கார், அது சும்மா கேஷுவலாக பண்ணதான். இப்போ அவரை வச்சு கொண்டு போகும்போது எப்படி அப்படிங்கும்போது நீ பண்ணுவேன் சார் தெரியும் எனக்கு, இன்னும் கவலைப்படாத, நீ டெவலப் பண்ணு, கமல்கிட்ட சொல்லிட்டேன், நீ இப்போ எனக்கு சொன்னதை கமல்கிட்டையும் சொல்லிடு, நான் ஒரு டைம் சொல்லிடுறேன்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு நெல்சன் கமல்கிட்டையும் போய் சொல்கிறாரு. கமலுக்கு எக்ஸ்ட்ரானரியாக படம் பிடிச்சிருக்கா, இந்த கதை பிடிச்சிருக்கு. அப்போ ஓகே 47 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு மாஸாக ஒரு ஸ்டைலிஷாக ஒரு கிளாஸாக இருக்கு. ஸோ ரஜினி சார் சொன்னது தப்பே கிடையாது நெல்சா, நீ வந்து இதுக்கு மேலே என்னென்ன போடுவோம் டெவலப் பண்ணி கொண்டு போய்க்க, இன்றைக்கி பிரச்சனையே இல்லை எங்களுக்கு, பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கமல் சொல்கிறாரு. ரஜினி சார்கிட்ட வரும்போது தான் இப்படி தான் இந்த கதை, அதாவது தானா நெல்சன் வந்து போகிற காரில் வண்டியில் ஏறி மாட்டி இந்த கதையை சொல்லி இப்போ நெல்சனில் இவர் லோகேஷ் வந்து விலையை போய் நெல்சன் வந்து இது உடனடியாக படத்தை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம், லேட் பண்ண வேணான்னு சொல்லி ப்ரொமோவை ஷூட் பண்ண சொல்லி இதெல்லாம் வச்சு தான் ப்ரொமோவில் அந்த ஒரு ஸ்டைலன்ஸான ஒரு மேக்கிங் பண்ணியிருப்பார். 3 minutes 47 seconds நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இவருக்கு பிடிச்சா அவருக்கு டார்ச்சர் ஆவார், இவருக்கு பிடிச்சா இவருக்கு டார்ச்சர் ஆவார், அவரு போகிறது நான் போட மாட்டேன், ஷூ சார் கமல் எடுத்துறாரு, அப்போ இருக்கட்டும்னு தூக்கி போடுவார், ஷூ இதை எடுப்பார், வாட்சே எடுக்கல சார் எடுப்பார், கூலிங் கிளாஸ். இதுதான் இந்த மேக்கிங்களோட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து இந்த ஸ்டைலிஷாக அவருடைய இன்ட்ரோலிய ரூம்லேருந்து வெளில வரும்போது கண்ணாடி ஒரு ஆஃப் இறக்கி விட்டு இப்படி பார்த்துட்டு அப்படி தூக்கி விடுவார் இல்லையா? இது நீங்கள் தில்லுமுல்லில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலிஷாக ரஜினி வருவான்னு சொல்லல, மீசை இல்லாமல் அவரும் இதே மாதிரி தான் ஆஃப் கிளாஸ் கீழே விட்டு மாற்றிட்டு வர மாதிரி ஒரு ஷார்ட்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு படம் எப்பயுமே ஒரு பெரிய இயக்குனர் வந்து ஒரு ஸ்டார் படம் முடிச்சதுன்னா அதுலேருந்து கொஞ்சம் வந்து அப்படியே அந்த அதாவது ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க, ஏன்னா அடுத்த கட்டு கொண்டு போடும். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 80s 90s ரஜினி இன்னைக்கு கரண்ட்டாக இருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு லைன் பண்ணியிருக்காரு. பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொமோ தெரிச்சிச்சு. கிட்டத்தட்ட தமிழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மில்லியனுக்கு மேலே கிராஸ் ஆகி போனது. வேர்ல்டு வைட்ஸ் பார்த்தோம்னா 70 மில்லியனை தாண்டி இருக்குது ப்ரொமோவுடைய வியூவர்ஷிப்ஸ். ஸோ அதனால் பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் அருமையாக பண்ணியிருக்காங்க. அது ப்ரொமோ நீங்கள் பார்த்துட்டீங்க, ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது சார். ஓகே சார், இப்போ இந்த படத்துடைய கதை நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 2 ரீலுக்கு ரஜினி ஹீரோவாக இருப்பார், 2 ரீலுக்கு வந்து கமல் வில்லனாக இருப்பார், திரும்ப பார்த்தா இப்போ ரஜினி திடீர்னு வில்லனாக மாறுவார், அவர் ஹீரோ, அதுமாதிரி 2 பேரும் மாறி மாறி ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனை தான் ட்ராக் பண்ணியிருக்காரு அவர் நெல்சன். ஸோ அவர் நீங்கள் ப்ரொமோலே கேட்பார்ல, இதெல்லாம் இருக்கட்டும், அதாவது நம்ம அனிருத் கேட்கும்போது இந்த பப்லேகரி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பிஜிஎம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஹீரோ யார் கேட்கும்போது கேட்குறாருல சொல்லுங்க நெல்சனுங்க, அனி சொல்லும் போது நெல்சன் ஓப்பன் போது இங்கே ரஜினி சார் டைலாக் கொண்டு வரேன், ஜி கேட்குறாருல ஜி யாரன்னு சொல்லுங்க ஜி அப்படின்போது கட் பண்ணியிருப்பாங்களே, இதுதான் இது. ஸோ வில்லன் யார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யாருங்க மாதிரி கிட்டத்தட்ட மாறி மாறி சேஞ்சஸில் ஒரு ட்ராக், ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் பக்கா கமர்ஷியலோட ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நான் யார் எல்லாம் நடிக்க போகிறாங்க அடுத்த? இல்லை இப்போ இதில் வந்து சார் ரஜினி சார் கமல் கன்ஃபார்மாக, அனிருத் மியூசிக் பண்ணியாச்சு, நெல்சனுடைய இதில் வந்து கமலுடைய தயாரிப்பில் தான் முதல்ல பண்ணுறது மாதிரி சூழ்நிலை இருந்தது. அதில் இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸாக பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக போகிறதுனால 750 கோடி ரூபா பட்ஜெட்டில்
தயாரிப்பு பண்ணதுனால இது ரஜினி சாருக்கு 225 கோடி ரூபா சம்பளம் பேசப்பட்டு தமிழ் திரையுலகத்தில் ஹையஸ்ட் ரெமினேஷன் பேசப்பட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கமல்ஹாசன் அவருக்கு என்ன ஒரு அமௌண்ட்டை பேசிட்டு இதில் ரெட் ஜெயின் மூவிஸ் மட்டும்தான் தயாரிப்பில் வர்றாங்க. அதோடு சேர்ந்து ஒரு சைலண்ட் ப்ரொடியூசராக வந்து கமல் உள்ளே இருக்கார். சம்பளம் வித் அதில் ஷேரில் என்னங்கிற அளவுக்கு ஒரு டீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது இப்போ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் ஒரு ரோலில் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க இப்போ. ஸோ இப்போதைக்கு இருக்கிற இந்த 3 ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பண்ணுது. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. தகவல் வர நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சம்மந்தமான விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம் சார். இது ஓகே சார். எனக்கு தலைவர் 173 வந்து அடுத்து வரக்கூடிய படம், அதில் யார் நடிக்கிறாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது ஏப்ரல் 17 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். அது வந்து பக்கா ஸ்கிரிப்ட் வந்து பாலிஷ் பண்ணிட்டார். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு வீடு கட்ட பெரிய பில்டிங் கட்டணும்னு அந்த பெயிண்ட் அடித்து பாலிஷ் பண்ணோம்ல, அது மாதிரி பில்டிங் கட்டி தான் அந்த ரஜினி சார்ட்ட சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. மவுண்டட் ஸ்கிரிப்ட் அவருக்கு ஏற்ற சில ஸ்டைலிஷ் மாசெல்லாம் சொல்லுவோம். அதுவும் வித்தியாசமான கதைங்க. ரஜினி சார் வந்து ஒரு 10 பேர்கிட்ட கதை கேட்டார் இல்லையா, எல்லாமே வித்தியாசமான கதை. ஆனால் சிபி சொன்ன கதை வேறு லெவலில் இருந்தது உங்களுக்கு. அதுதான் உடனே அதை லாக் பண்ணார். எப்படி நெல்சன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டியில் ஏறினாரோ அதே மாதிரி தான் சிபி வண்டியில் ஏறினார். ஏற்கனவே பல இயக்குநர்கள் கேட்ட போகும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக சிபி உள்ளே வந்து இந்த கதை பிரமாதமான கதை. ஸோ 2 பேருமே ஜாக் பாட் அடிச்சிருந்தாங்க. அதில் யார் நடிக்கிறாங்க? அதுதான் அதில் வந்து ரஜினி சார் மட்டும் இப்போ வந்து பிளான் பண்ணி போயிட்டு இருந்த சமயத்தில் இதில் கிட்டத்தட்ட பிரியங்காமுன்னு உள்ளே வரதா ஒரு தகவல் வருது. இந்த படத்துலேயும் வரது மாதிரி இருக்குது. இதோட சேர்த்து மலையாளத்தில் பாசில் ஜோசப் இருக்காங்க இல்லையா, அவர் ஒரு மெயின் ரோலில் பக்காவாக ரஜினி கூட ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு ஓரளவு ஃபிக்ஸ் பண்ண ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அடுத்து யார் அதாவது வேறு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யார், இதுக்குள்ளே வில்லன் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ட்ராவல் ஒன்று வருது. இன்னொரு தெரிஞ்சு பார்க்கணும்னா எஸ்ஜே சூர்யா உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஏன்னா ஜெயிலர் 2ல மனுஷன் கலக்கியிருக்காரு உங்களுக்கு. அதில் எஸ்ஜே சூர்யா ரஜினி சாரே பார்த்து நான் நடிகவேல் பட்டம் எஸ்ஜே அதாவது தரணும்னு வந்து சொன்ன விஷயம் நிறையா இருக்குது. அப்போ அதே பார்த்து மிரண்டுனாரா, ஐயோ இந்த கேரக்டர் நான் பண்ணிட்டு விருப்பேனையா. ஏன்னா ரஜினி சார் வில்லன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏங்குறாரு. நிறைய பேர் சில இதுக்கு ஏங்குவாங்க இல்லையா, ரஜினி சார் வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுத்து தொலைங்கன்னு சொல்லி டைரக்டர் கேட்குறாரு. எனக்கு வந்து கட்டி போட்டது மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். இதுலேயும் எஸ்ஜே சூர்யா வரதுனா வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சார். நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலாக தலைவர் 173 உடைய முக்கியமான மேட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட ஒரு கேரக்டர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அந்த யார் அந்த கேரக்டருங்கிறது தான் அந்த படத்தில் பயங்கர ஹைலைட்டாக இருக்கும். அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சிருப்பாங்க இன்ட்ரோல் பிளாக்ல. நீங்கள் ஃபர்ஸ்டே சொன்னீங்க தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே சொல்லியிருந்தீங்க நீங்கள். அது பசில் ஜோசப்ங்கிறது இன்னைக்கு தான் சொல்றீங்க. பசில் ஜோசப் உள்ள என்ட்ரி ஆகிட்டாரு. அந்த சர்ப்ரைஸ் கொஞ்சம் வந்து லீக் அவுட் ஆகிறது மாதிரி இருக்குது. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ரோல். நீங்கள் முதல்ல வந்து பகத் பாசில் ஐடியா பண்ணினாங்க. ஆனால் வேட்டையன் படம் பண்ணிட்டாங்க. வேற ஒரு படம் பண்ணுறது மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது இதில் வந்து இன்றைக்கி வந்து பாசில் ஜோசப்ங்கிறது வந்து தமிழ்நாட்டிலையும் அது ரொம்ப பிரபலமாயிட்டார். அவர் இதுவரைக்கும் படம் பண்ணலை. நீங்கள் இந்த பராசைத்தில் மட்டும் கடைசி ஒரு சீன் மட்டும் தான் வந்திருப்பார் தவிர மலையாளத்தில் டாப்பில் இருக்கார். அவரை தூக்கி போடும்போது தான் இந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் உள்ளே வரார் சார் இப்போ. ஓகே சார், எங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஜெயிலர் 2 எப்போ வரப்போகுது, ஜெயிலர் 2 உடைய ட்ரெய்லரு டீசரு எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய கேட்குறாங்க சார். அடுத்த வீடியோவில் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த ரஜினி அவர்களுடைய படம் அதுதான். ஏன்னா ஒரு வார்த்தை கூட ஒரு சின்ன அப்டேட் கூட இல்லாமல் இவ்வளோ நாள் இருக்குது. அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லலாம். அது என்ன எதுன்னு விசாரிச்சு நம்மளுக்கு ஒரு அப்டேட் கொடுங்க. சிறப்பத்தவெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கோம். நம்ம சேகரித்து தான் நம்ம நேரில் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து வரும்போது ஜெயிலர் 2 பார்த்தினா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.